அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்பான்சர்களை பற்றி நல்ல கருத்து தெரிவிக்கும் தொழிலாளர்கள் இப்போது சவுதி அரேபியாவில் அதிகம் இருக்க மாட்டார்கள். தற்போது நிலவும் கஃபாலா முறையில் புலம்பெயர்ந்த சமூகத்தின் முன்னிலையில் ஸ்பான்சர்கள் எப்போதும் பயங்கரவாதிகளாகவே சித்தரிக்கப்படுகின்றனர். சரியாக ஊதியம் வழங்காதவர்கள், இக்காமாவை சரியாக புதுப்பிக்காதவர்கள், காது கிழியும் வகையில் திட்டுபவர்கள், அடிப்பவர்கள் என்று பலவாறாக. ஆனால் முற்றிலும் வித்தியாசமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஒரு சவுதி குடிமகன் உள்ளார். அவர் ஹுதா அல் ஷாம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் அல் ருக்கி. இந்த சம்பவம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. மூளைக்கட்டியால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த மஹபூப் ஆலத்திற்காகவே அப்துல் அல் ருக்கி மனித நேயத்தின் உயர்ந்த உதாரணத்தை வெளிப்படுத்தினார். ஒரு சக மனிதனின் உயிருக்காக பணத்திற்கு அவர் பல இடங்களில் அலைந்தார். மஹபூப் சட்டவிரோத தங்கியிருப்பவராக இருந்ததால் சட்டப்படி பொறுப்பேற்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவரை கைவிடலாம் என்றும் நண்பர்களும் குடும்பத்தினரும் வற்புறுத்திய போதிலும் அல் ருக்கி அவரை கைவிடவில்லை. மஹபூபின் சிகிச்சைக்கு மேலும் பணம் தேவை என்றும் இந்த நிலையில் அவரை கைவிட தனது மனசாட்சி அனுமதிக்கவில்லை என்றும் அல் ருக்கி பதிலளித்தார். 2 அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்ட மஹபூபிற்காக 50,000 ரியாலை அல் ருக்கி செலவிட்டார். இதில் 20,000 ரியால் அவரது இதுவரையிலான வாழ்நாள் சேமிப்பு, 20,000 ரியால் கடனாகவும் மீதமுள்ள தொகை அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து நன்கொடையாகவும் பெறப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஹஜ் விசாவில் சவுதிக்கு வந்த மஹபூப் சட்டவிரோதமாக அல் ருக்கியால் காவலாளியாக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார். சமீபத்தில் மன்னர் அறிவித்த தளர்வை பயன்படுத்தி சட்டப்படி தங்குவதற்கு மாற்றுவதற்கான முயற்சியின் போதுதான் அவருக்கு நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. நடைமுறைகள் முடியும் வரை தற்காலிக ஸ்பான்சர்ஷிப்பில் வேலைக்கு வைப்பதற்கு தொழிலாளர் அமைகான் ஸ்டெக்ஸ்பியார் வேலையில் நம்பகமானவராக இருந்த மஹபூப் என்று அல் ருக்கி நண்பர்களிடம் கூறியிருந்தார். நல்ல மனதினரின் உதவியால் மேலும் பணம் திரட்டி சிகிச்சை செய்த போதிலும் மஹபூபை நோயிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை என்ற செய்தி ஊடகங்களில் வேதனை அளிக்கும் செய்தியாக நிரம்பியிருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சவுதி குடிமகனுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக. அவரது நற்செயல்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் பிரதிபலன் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் மற்றொரு தலைப்புடன் பின்னர் வருகிறேன். துஆவுடன்